Hi friends, welcome to Harita Homestay. நாம இன்னைக்கு ஒரு ஸ்வீட் ரெசிபி தாங்க பார்க்க போறோம். ஷாஹி துக்கடா பண்ண போறோங்க. எப்படி பண்ணலாம்ன்றது பார்க்கலாம் வாங்க. நான் பிரெட் பீசஸை ட்ரையாங்கிள் ஷேப்ல கார்னர்ஸ்லாம் கட் பண்ணி நெய்ல ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுக்கிறேங்க. இருக்கட்டும். அதுக்கப்புறம் நம்ம ஒரு சுகர் சிரப்பு பண்ண போகிறோங்க. அதுக்கு அதே பேனில் நான் 1 கப்பு தண்ணி ஊற்றிக்கிறேங்க. இது கூட கொஞ்சம் ஃப்ளேவர்ஃபுல்லாகவும் கலர்ஃபுல்லாகவும் இருக்கணுன்றதுக்காக நான் குங்குமப்பூ ஒரு பிஞ்சு சேர்த்துக்கிறேங்க. இது ரொம்பவே ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்குங்க. இதோட நான் ஒரு 1/4 கப்பு சுகரை போட்டுக்கிறேங்க. இது மெல்ட் ஆகி கரைஞ்சி வந்தால் போதுங்க. இது எடுத்து ஒரு தனியாக எடுத்து வச்சுருவோம். இப்போ நான் 1/2 லிட்டர் பால் எடுத்துருக்கேங்க. இது இதே பேன்லேயே நம்ம ஊற்றி நல்லா கொதிக்க வச்சுக்கலாம். கொதிச்சிருச்சு. இது இன்னும் கலர்ஃபுல்லாகவும் ஃப்ளேவர்ஃபுல்லாகவும் இருக்கிறதுக்காக நான் ஒரு பிஞ்ச் குங்குமப்பூ இதுலேயும் போட்டுக்கிறேன். அதுவும் இல்லாமல் பாதாமையும் பிஸ்தாவையும் நான் நல்லா சாப் பண்ணி வச்சுருக்கேன். நல்லா தூளாக சாப்பரில் போட்டு சாப் பண்ணி வச்சுருக்கேன். அது இதோட போட்டு மிக்ஸ் பண்ணி நல்லா திக்காகிற வரைக்கும் வெயிட் பண்ணலாங்க. இந்த ஓரங்கள்லாம் ஆடை இருக்கும், அது எல்லாமே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இது கூட நான் 200 கிராம்ஸ் கண்டன்ஸ் மில்க் சேர்த்துக்கிறேங்க. ஏன்னா இது இன்னும் நல்லா க்ரீமியாக நல்லா இருக்குங்க இது ரபடி பண்ணுறதுக்கு. அப்படி உங்களுக்கு இது சேர்க்க வேணான்னா நீங்கள் 1 கப் சுகரை இது கூட சேர்த்து நல்லா திக்காக வர வரைக்கும் அதை கலந்து விட்டுக்கிட்டே இருங்க. இது கூட நான் 1/4 டீஸ்பூன் ஏலக்காய் தூள் போட்டுக்கிறேங்க. நல்லா மிக்ஸ் பண்ணுவோம். நல்லா திக்காய் வரணும். ஓரங்கள்லாம் நல்லா எடுத்து விடுங்க. நல்லா அந்த பால் ஆடை நல்லா வந்துக்கிட்டு இருக்கும். இப்போ நல்லா ரபடி ரெடி ஆயிடுச்சுங்க. ஒரு ஏற்கனவே நம்ம பிரெட் டோஸ்ட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதை அந்த சுகர் சிரப்பில் டிப் பண்ணி ஒன்றா டிப் பண்ணி ரொம்ப நேரம் வைக்காதீங்க, சும்மா டிப் பண்ணி எடுத்தாலே போதும். அதாங்க இதுக்கு மேலே நம்ம செஞ்சு வச்ச ரபடியை ஊற்ற போகிறோங்க. இதை நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சு கூட சர்வ் பண்ணலாங்க. இன்னும் சூப்பராக இருக்குங்க. சூப்பர் அண்ட் சிம்பிள் எம்மியான ஷாஹி துக்கடா ரெடி ஆகிடுச்சுங்க. இது மேலே நான் டெக்கரேஷனுக்காக அந்த பாதாம் பிஸ்தா சாப் பண்ணி வச்சுருந்தேன் இல்லைங்களா, அதை போட்டு வச்சுருக்கேங்க. அவ்வளோதாங்க. இந்த சிம்பிள் அண்ட் எம்மியான ஷாஹி துக்கடாவை நீங்களும் ட்ரை பண்ணுங்கள், சாப்பிடுங்க, என்ஜாய் பண்ணுங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.